ஆப்கி அதாலத்தில் பூபேந்தர் சிங் ஹூடா மீது உள்ள குற்றச்சாட்டு. இவருடைய நிர்வாகம் உழைப்பாளிகள் மீது அராஜகத்தை தடுப்பதில் தோல்வியடைந்திருக்கிறது. ஹூடா சார், நீங்க முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய முதல் பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஞாபகம் இருக்கா? அப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா, ஹரியானால எப்படிப்பட்ட ஆட்சி நடக்கும்னா போலீஸ் அராஜகத்திலிருந்து முக்தி அடைஞ்சிடுவாங்க. பயத்திலிருந்து முக்தி? ஆமா, அதாவது பயத்திலிருந்து முக்தி. போலீஸ் வெறும் குற்றவாளிகளை, அப்புறம் யாரெல்லாம் அரசாங்கத்துக்குள்ள இருந்தே தப்பு பண்றாங்களோ அவங்கள மட்டும்தான் கண்டுபிடிச்சு தண்டிப்பாங்க. சோ இப்போ ஹரியானால இந்த மாதிரியான தப்பு நடக்கிறதே கிடையாது. மக்களுக்கு ஹரியானா அரசாங்கத்து மேல நம்பிக்கை வந்திருக்கு. அப்படின்னா நீங்க கொடுத்த வாக்கு அராஜகம் நடக்காதுங்கிறது, அந்த வாக்க நிறைவேற்றுறதுல நீங்க வெற்றி அடையல. இல்ல, நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன். ஒருவேளை யாராவது தப்பு பண்ணா அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சே தீரும். அதாவது ஜுடிஷியல் என்கொயரியோட ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் அதுல யார் குற்றவாளியோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியல அப்படின்னா அப்ப நான் தோல்வி அடைஞ்சிட்டேன்னு ஒத்துக்கிறேன். ஹூடா சார், இந்த குற்றச்சாட்டு என்னுடையது இல்ல. இந்த குற்றச்சாட்டு உங்க கட்சி தலைவர் சோனியா காந்தி அவர்களுடையது. இந்த சம்பவம் நடந்து 2 நாள் கழிச்சு அவங்க காங்கிரசுடைய பார்லிமெண்டரி மீட்டிங் அட்ரஸ் பண்ணப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஹரியானா அரசாங்கம் அவங்களுடைய பொறுப்புகளை சரியான முறையில நிறைவேற்ற முடியலன்னு சொன்னாங்க. இது வெறும் நியூஸ் பேப்பர்ல வந்த செய்தியா தான் இருக்கும். மத்தபடி இது உண்மைதான். காங்கிரஸ் தலைவருக்கு நடந்த இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கல. அவங்க அமைதியை விரும்புறாங்க, சண்டைய விரும்பல. அப்புறம் அவங்க சொல்ல வந்தது, அதாவது பாத்தீங்கன்னா, இந்த காங்கிரஸ் கட்சி மக்களுக்கான கட்சி, உழைப்பாளிகளோட நன்மைகளுக்கான கட்சி, ஏழைகளுக்கு நன்மை செய்யற கட்சி. சோ அவங்க பேச்ச கேட்டு நெகோசியேஷன் அங்க நடந்திருக்கு, அதுல வெற்றியும் கண்டிருக்காங்க. அந்த இன்சிடென்ட்ஸ் பத்தி நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வெறும் ஒர்க்கர்ஸ்க்கும் மேனேஜ்மெண்ட்டுக்குமான சண்டையே கிடையாது. இதுல ஏதோ விளையாட்டு நடந்திருக்கு. ரிப்போர்ட் வரும்போது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். 3 மாசம் கழிச்சு ரிப்போர்ட் வரும்போது நானே உங்களுக்கு கூப்பிட்டு சொல்றேன். நாங்க அந்த ரிப்போர்ட்காக கண்டிப்பா வெயிட் பண்ணுவோம். ஆனா கேள்வி இதுதான், முதல் நாள் லத்தி சார்ஜ் நடந்ததும் மறுநாள் மக்கள் அவங்க ஆட்களை சந்திக்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, போலீஸ் ஸ்டேஷன் போனாங்க. அப்ப மறுபடியும் அடிச்சாங்க. இல்ல, இது தப்பு. அதாவது சில கலாட்டாக்காரங்க ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே இருந்தாங்க, நிறைய மக்கள் இருந்தாங்க. ஆனா அங்க அந்த மாதிரி யாருமே அடிக்கவே இல்ல. இல்ல, மார்க்ஸ்வாதி லீடர் என்ன சொன்னார்னா, ஹாஸ்பிட்டல்ல மக்களுக்கு கிடைச்ச சாப்பாடு, அப்புறம் அவங்களுக்கு கிடைச்ச மருந்து, அதெல்லாம் எதுவுமே சரியில்லைன்னு சொன்னாங்க. இங்க பாருங்க, மருந்தெல்லாம் நல்ல மருந்து தான். ஏன்னா நானே நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்க சொன்னேன். அப்புறம் அவங்களுக்கு ஹரியானா மக்களை பத்தியும் நல்லாவே தெரியும், நிர்வாகத்தை பத்தியும் நல்லாவே தெரியும். இவங்க ஒர்க்கர்ஸ், அதாவது யாராவது கிரிமினலா இருந்தாலும் கூட அவங்களுக்கும் ஹரியானா ஜெயில நல்ல சாப்பாடு தான் கொடுப்பாங்க. அத உறுதியா சொல்றேன். ஆனா நீங்க தான் பாத்தீங்கல்ல, அவங்க என்ன காட்டினாங்க, எதுக்காக காட்டினாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது வெறும் கதையா கூட இருக்கலாம்ல. நான் என்ன பார்த்தனோ அதை மட்டும்தான் என்னால உறுதியா சொல்ல முடியும். ஹூடா சார், நிறைய பேரு என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க எப்பவும் நிர்வாகத்துல இருந்ததில்ல, இதுக்கு முன்னாடி நீங்க மந்திரியா இருந்ததில்ல, அரசாங்கத்தோட எந்த பதவியிலையும் இருந்ததில்லைங்கிறதுனாலதான் நிலைமையை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க ஹரியானாவுக்கு நேர்ல வந்து பாருங்க. இன்னைக்கு எல்லா மக்களுக்குள்ளேயும் ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அதாவது மக்கள் நம்பிக்கை இழந்தவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு. ஏன்னா எங்க சைட்ல இருந்து நாங்க அவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பெரிய டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் மக்களுக்கு உண்மை என்னங்கிறது நல்லாவே தெரியும். மக்கள் எல்லாரும் டிவியில பார்த்தது உண்மை இல்ல, நீங்க சொல்றதுதான் உண்மைன்னு இல்ல இல்ல, நான் அதைத்தான் இப்ப முழுசா உங்ககிட்ட சொல்ல வரேன். ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது இருந்தா இங்க பாருங்க, பிரச்சனை நடந்திருக்கு. நான் அந்த விஷயத்த மறக்கவே இல்ல. அதனாலதான் ஜுடிஷியல் என்கொயரி அங்க உட்கார வச்சிருக்கேன். ஒருவேளை தப்பு நடக்கலன்னு எனக்கு தோணலனா நான் எதுக்காக அப்படி? ஆனா தப்பு 2 சைடுலயுமே நடந்திருக்கே. குற்றவாளிகள் கண்டிப்பா தண்டிக்கப்படுவாங்க. சார், நீங்க எப்போ பிரச்சனைய பத்தி பேசினாலும் தப்பு 2 தரப்புலயும் நடந்திருக்குன்னு ஒரு சென்டென்ஸை ஆட் பண்ணிடுறீங்க. ஆமா, நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அடி வாங்கினவங்க, போலீஸ்ல அடி வாங்கினவங்க, யாருக்கு மண்டை உடைஞ்சதோ அவங்க தான் பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்றீங்க. யாரு? இங்க பாருங்க, முதல்ல போலீஸ்க்கும் அடிபட்டிருக்கு, அவங்களுக்கு நிறைய அடிபட்டிருக்கு, டிஎஸ்பிக்கு கையெல்லாம் உடைஞ்சிருக்கு. இது எல்லாமே என்கொயரியில வந்துரும். நிறைய பேர் இப்போ இங்கேயும் இருக்காங்க. நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2000-3000 ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க. அப்போ நிர்வாகத்துக்கிட்ட, அப்புறம் சிஐடி, வேற ஏதாவது விஜிலன்ஸ் இருந்தா மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்களா? இங்க இத்தனை பேர் ஒன்னு சேர்ந்திருக்காங்க. நகரத்துக்கு நடுவுல கமலா நேரு பார்க் இருக்கு. அப்படி இருந்தும் ரோட்ல தான் போயிருக்காங்க. போய் கல்யாணி ஹாஸ்பிட்டலுக்கு எதிரில அங்க அவங்களுக்கும் போலீஸ்க்கும் சண்டை நடந்துச்சு. அப்படி இருந்தும் கூட டிசி சார் இந்த உத்தரவை கொடுத்தாரு, நீங்க இன்செக்டருக்கு வாங்க, அங்க நம்ம ஒப்பந்தம் பேசலான்னு. அங்க எல்லாரையும் ஒன்னு சேர்த்து போலீஸ் எப்படி அடிச்சாங்கன்னா, நான் எப்படி சொல்றது? நீங்க டிவில பார்த்த மாதிரி எங்களுக்கு சங்கடமா இருக்கு. எனக்கு இருக்கு. உங்களுக்கு இருக்கிற அதே சங்கடம் எனக்கு தான் இருக்கு. எந்த முதலமைச்சர் தான் இதை விரும்பிட்டு இருப்பாங்க?
அவங்க மாநிலத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறத விரும்புவாங்களா? இல்ல இல்ல, அவங்க ஒண்ணு கேட்டாங்க. உண்மையை அது என்னன்னா, கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க ஜுடிஷியல் என்கொயரி போட்டு கூட சார் வச்சிருக்கோம். இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, உங்களுடைய இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சு, உங்களுக்கு எந்த செய்தியும் கிடைக்கலன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, இன்டெலிஜென்ஸ் எதுவுமே இல்ல, இல்லன்னு சொல்றீங்களா? இங்க பாருங்க, நான் அத அப்போ பத்தி தான் CID உங்ககிட்ட வேலை செய்யலையா? இந்த கேள்விக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் பதில் கொடுத்துட்டேன். எங்க கிட்ட இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி ப்ரொசஷன் வந்துச்சு, இதுக்கு முன்னாடி ஒர்க்கர்ஸ் வந்தாங்க, பீஸ்ஃபுல்லா தான் போனாங்க. இல்லனா நாங்க ஃபர்ஸ்ட் டைமே ஸ்டாப் பண்ணிருப்போமே. நான் உறுதியா சொல்றேன், இது வெறும் ஒர்க்கர்ஸோட வேலை கிடையாது. நான் எத்தனையோ முறை கூட சொல்லிட்டேன். சார் மக்கள் என்ன கேக்குறாங்கன்னா, அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க அதாவது போலீஸ் எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. அதாவது அங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்க போகுது, அங்க ஒர்க்கர்ஸ போட்டு அடிப்பாங்க, அங்க அமைதி சீர்குலையும், அப்படின்னா இந்த உங்ககிட்ட மாதிரி அங்க நிறைய கரெக்டான இன்ஃபர்மேஷன் இல்லையா? இருந்துச்சு. ஒர்க்கர்ஸ் வருவாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒர்க்கர்ஸ் இந்த மாதிரியான காரியத்தை பண்ண மாட்டாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். இதத்தான் போலீஸ்னு சொன்னாங்க. நாங்க எத்தனை முறை இல்ல, சந்திச்சு கூட சார், பேசியிருக்கோம். நீங்க இன்னும் என்ன சொல்ல போனா சொல்றீங்கன்னா, அங்க இது குறும்புத்தனம்னு சொல்றீங்க. நீங்களே சொல்றீங்க இது ஒரு சதின்னு. அப்புறம் நீங்க தான் சொன்னீங்க சில பேர் போலீஸ தாக்கி அவங்கள தூண்டி விட்டாங்கன்னு. அப்புறம் இல்லைங்க, இன்டெலிஜென்ஸ் குப்தா சாரும் சொன்னாரு. அவர்தானே அப்புறம் சொன்னாரு. அதே intelligence கேள்வி தான் வந்து- நீங்க திரும்ப கேக்குறீங்க. அவரே இல்ல, இந்த நான் விஷயத்தை என்ன தானே சொல்ல திரும்ப வரேன்னா, சொன்னாரு. இங்க பாருங்க ஹூடா சார், ஆப்கி அதாலத்துல இருக்கிறது நீங்க தான், அவர் இல்ல. ஆனா அதனால கேள்வி நீங்க அவர் தான் கேக்குறாரு. அவரு இல்ல, ஒரு இல்ல. கேள்வி கேட்டாரு. அதே நான் கேள்வி என்ன நீங்க கேக்க- திரும்ப எங்கிட்ட கேக்குறீங்க. அவரோட கேள்வியில உங்ககிட்ட நான் இத மட்டும் தான் கேக்குறேன். ஒருவேளை ஏதாவது சதியா இருந்தா, இத நீங்களும் சொன்னீங்க, இத குறும்புத்தனம்னு நீங்களும் சொன்னீங்க. அதாவது அங்க வெளியாட்கள் வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னு கூட சொன்னீங்க. இன்டெலிஜென்ஸ்க்கோ, சிஐடிக்கோ, போலீஸ்க்கோ இத பத்தி எதுவும் தெரியாதா? இல்ல, இந்த ப்ரொசஷனை பத்தி நான் சொன்னது அவங்களுக்கு நிச்சயமா தெரியும். ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியும் ப்ரொசஷன் நடந்துச்சு. பிரச்சனை அதாவது நடக்கும், பிரச்சனை நடக்கும், சதி அதை சரி பண்றாங்க. பண்ணுவாங்க. ரொம்ப எதிர்பார்க்காதது. ஏன்னா அந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் அங்க இல்லவே இல்ல. என்னால உறுதியா சொல்ல முடியும். அதனாலதான் நாங்க இந்த மாதிரி நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. சோ இப்படி ஒரு தப்பு நடந்து போச்சு. நாங்க இதுக்காக தான் என்கொயரியை போட்டு வச்சிருக்கோம். ஜுடிஷியல் மேல எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. இங்க கூட ஜட்ஜஸ் சார் உட்கார வச்சிருக்கீங்க. அவங்க கொடுக்கற தீர்ப்பா நாங்களும் நீங்களும் ஏத்துக்குவோம். ஓகே.